என்ன இவன் நம்மக்கிட்ட மூச்சு கூட விடாமல் போயிட்டே இருக்கா? முன்னாடியெல்லாம் நம்ம பேசாமல் இருந்தாலும் வலி வந்து பேசிகிட்டே இருப்பா. இப்போ என்னன்னு பார்த்தா ரொம்ப திமிரு கூடிடுச்சு போல. ஒரு வார்த்தை கூப்பிடுறாளான்ட்டு பாரு எப்படி போறா. சித்தி. என்ன வரையிலே ஃபோன் பண்ணிட்டு தானே வந்தோம். இந்நேரம் வாசலில் தானே வந்து நிற்கணும் நம்மளை வரவேற்கிறதுக்கு. ஒருத்தங்களையும் காணோம். கொஞ்சம் கூட பயம் இல்லை போலையே. சித்தி, உள்ள ஏதாவது வேலையா இருப்பாங்கன்னு நினைக்கேன். உள்ள போலாம். எது வந்து கூப்பிடாம உள்ளே போகலாமா? அந்த மாதிரிலாம் எனக்கெல்லாம் முடியாது. ஓ அப்படியா? சரி, அப்ப வேணா நீ இங்கே நில்லு, நான் உள்ள போறேன். ச்சே, எவ்வளோ திமிரா இருக்கா. வர வர இவ திமிருக்கு ஒரு அளவில்லாம போச்சு. என்கிட்டே நீ திமிரா நடந்துக்கிடுறியா? உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. எவ்வளோ நேரம் இங்கே நின்னாலும் யாரும் வந்து கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கேன். நம்மளே உள்ளே போவோம். அப்புறம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பேசி வச்சாங்கன்னா அது என்னன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். சித்தி. பூமாரி, பூமாரி வாமா வாமா, வா வா உட்காரு உட்காரு. பூமாரி மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறாளா? நான் ஒருத்தன் நிற்கிறேன், கண்ணுக்கு தெரியலையோ? ஐயோ அனு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பூமாரியை தான் முதல்ல பார்த்தேன், அதான் அப்படி சொன்னேன். நீயும் உட்காருமா. எப்படி சித்தி இருக்கீங்க? ஏதோ இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? அங்கே வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சித்தி. எங்க ஆனந்தியை காணோம்? குளிச்சுட்டு தாம்மா இருக்கா. உட்காருமா. வீடு தேடி வந்திருக்காங்க. இந்த ஆனந்தி வேற இவங்க கிட்ட ஒழுங்காக நடந்துக்கிடணும். நீங்கள் 2 பேரும் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வர்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சித்தி. ஏமா பூமாரி அப்படி சொல்கிற? நீ இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அதனால என்ன சித்தி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனந்தி வரட்டும். என்ன ஆனந்தி அப்பா அண்ணன் யாரையும் காணோம்? 2 பேரும் வெளியே போயிருக்காங்கம்மா. ஆனந்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா தான் இருக்கா. அது சரி, அப்பா அவ இங்கே இருந்தாலே நல்லா இருப்பா போல. அப்புறம் எப்படி அங்கே வருவா? ஏமா அனு அப்படி சொல்கிற? நீங்கள் அவளை கூப்பிட்றதுக்காக தானே வந்திருக்கீங்க. அதெல்லாம் வருவா. பூமாரி பேசினா கண்டிப்பாக அவள் வருவா. எனக்கு என்னமோ ஒன்றும் நம்பிக்கை இல்லை. ச்சே, எங்க வந்து எப்படி பேசணும்னே தெரியாது இவளுக்கு. ஏன் அனு அப்படி சொல்கிற? அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவள் கண்டிப்பாக வருவாம்மா. ஆனந்தி இங்கே பாருமா யார் வந்திருக்கான்ட்டு. தெரியுது. ஆனந்தி, என்ன ஹேண்ட்பேக்லாம் போட்டிருக்க? எங்கே போகிற? எங்க ஆனந்தி போற? எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உன்னை தானே கேட்குறேன் எங்கே போகிறேன்ட்டு. பக்கத்தில் தான். பக்கத்தில் போகிறதுக்கு யாராவது ஹேண்ட்பேக்லாம் போட்டு போவாங்களா? அது ஒன்றும் இல்லைம்மா. ஆனந்தி வேலைக்கு தான் போகிறா. வேலைக்கு போகிறாளா? என்ன இதில் ஷாக் ஆகணுன்ட்டு ஏதாவது இருக்கா என்ன? அதுக்கு இல்லை ஆனந்தி. அப்போ நீ அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டியா? பரவாயில்ல பரவாயில்ல, உனக்கு மானோங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கு போல. உன்னை அவமானப்படுத்தினவங்க முன்னாடியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அனு, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இதுக்கு தான் அத்தை உன்னை கூட்டிகிட்டே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க போல. என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஓவர் ஆக்டிங்கா? நான் ஏதாவது சொன்னேன்னா என்ன? அவள் தான் வேலைக்கு போகிறேன்ட்டு சொல்கிறா. அவளுக்கே அந்த வீட்டுக்கு வர இஷ்டம் இல்லை. நீயும் அத்தையும் சேர்ந்து தான் அவளை அங்கே திணிக்கணும்னு நினைக்கிறீங்க. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இரு. ஆனந்தியே எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? நம்ம அவளை கூட்டிகிட்டு போக மட்டும்தான் வந்திருக்கோம். அவளை திருப்பி இங்கே விட்டுட்டு போகிறதுக்காக வரல. அதுக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. முடியலையா வாயை வச்சுக்கிட்டு இரு. திமிரு பிடிச்சவன். ஆனந்தி, சொல்லுங்கக்கா. நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியுமா? எதுக்கு வந்திருக்கீங்க? உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு தான் வந்தோம். இனிமேல் நீ அங்கேயே வந்துரு. அங்கேயா? எதுக்கு? என்ன ஆனந்தி இதெல்லாம்? நானே எல்லாத்தையும் மறந்து அந்த வீட்டுக்கு வந்துட்டேன். நீ வர்றதுல என்ன இருக்கு? சாரிக்கா, அதெல்லாம் முடியாது. நீங்கள் கிளம்புங்க. இதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியே இருக்க மாட்டேன். எனக்கு வர லேட் ஆகுது. நான் ஜாப்க்கு லேட்டாக போனால் அதுக்கப்புறம் எனக்கு தான் பிரச்சனை. ஓ அப்படியா அப்படியா? சரி சரி, அப்போ நீ கிளம்பு. அனு, இவ ஒருத்தி. இங்கே பாரு ஆனந்தி, நான் சொல்கிறத மட்டும் கேளு ப்ளீஸ். வா. இல்லை பூமாரி அக்கா, என்னால் அங்கெல்லாம் வர முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க. நான் பட்ட அவமானமே போதும். இன்னும் அவமானப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. என்ன ஆனந்தி இதெல்லாம்? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தப்பு, ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாம் நடக்க தான் செய்யும். அதுக்காக நீ இங்கே வந்திருந்தா அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வாயிருமா? அது தீர்வாகுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல. விட்டுருங்க. ஆனந்தி, உன்னை மதிச்சு வந்து கூப்பிட வந்திருக்காங்க. என்ன பேச்சடி பேசிட்டு இருக்க? ஒழுங்கா அவங்க கூட கிளம்புற வழியை பாரு. நீ ஒன்றும் ஜாபுக்கும் போக வேணாம், ஒன்றுக்கும் போக வேணாம். என்னம்மா நீங்கள்? அவங்க என்ன கொஞ்சம் நெஞ்சம் அவமானமாக படுத்தியிருக்காங்க? கொஞ்சோண்டு காசுக்காண்டி எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கெல்லாம் என்னால் போக முடியாது இனிமே. ஏய், அப்படி என்னதான் பேசுறீங்க? அது தெரியாம நடந்தது தானே. ஏதோ தெரிஞ்சு நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீ முதல்ல அத்தைக்கிட்ட கேட்காது உன்னோட தப்பு தானே. ஐயோ, இதில் பேசி எதுவும் ஆக போகிறது இல்லை. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை அப்படியே விடுங்க. கொஞ்ச நாள் நான் அதெல்லாம் மறந்து ரிலாக்ஸ்டாக இருக்கேன். தேவையில்லாமல் திருப்பியும் வந்து என் பிரச்சனையை கொண்டு வராதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க. ஒரு நிமிஷம் என் கூட வா.
ஹேய் எங்க போறீங்க ரெண்டு பேரும் தனியா பேச? இங்கே வச்சு பேசுங்க. சித்தி, அனுவை பார்த்துக்கோங்க, காஃபி கொடுங்க. அந்த ரூம்குள்ள விடாதீங்க. வா ஆனந்தி. ஐயோ விடுங்கக்கா என்ன. வாங்கல்ல. ஏய் ஏய் நானும் வர்றேன். அட இருமானு, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேச போயிருக்காங்கல்ல, நீ எதுக்கு அங்க நந்தி மாதிரி பேசாம இரு. நந்தியா? என்ன பேசுறீங்க நீங்க என்ன? ஆமா பின்ன, அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி 1000 பேசுவாங்க, நீ எதுக்கு நடுவுல? பேசாம இங்க இரு. யார்கிட்ட பேசுறீங்கங்கிறது தெரியுதா? என்ன பேச்சு பேசுறீங்க என்கிட்ட? இங்க பாரானு, என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வரணும், அதான் எனக்கு சந்தோஷம். தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ, உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். அம்மா நீங்க ஏதோ என்ன தப்பா நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்தி அந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு சந்தோஷம்தான். நீங்க ஏன் என்கிட்ட இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க? உனக்கு சந்தோஷமோ இல்லையோ, ஆனா நீ இப்ப போனா கண்டிப்பா அது கெட்டுரும். ஆனந்தி கிட்ட நீ ஏதாவது சொல்லி அவளை வரவிடாம பண்ணிடுவேன். பூமாரி போயிருக்காள்ல, அவ கண்டிப்பா அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. நீ என்ன நினைக்கிற? அவ அந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிற? அவ வரணும்னா நீ இங்க இரு. இல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் கேட்கணும். போறேன், விடுங்க. ஐயோ கையை விடுங்கம்மா. இதெல்லாம் விட முடியாது, பேசாம இரு. என்ன இது, என் கையை வேற பிடிச்சி வச்சிருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இந்த ரெண்டு போய் என்னதான் பேசுனாங்கன்னு தெரியலையே. ஆனந்தி அந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டானா என்ன பண்றது? நமக்கு ஆனந்தி அந்த வீட்டுக்கு வரணும் தான், ஆனா அது பூமாரி மூலமா வரக்கூடாது. ஏன் மூலமா தான் வரணும். ஐயோ இங்க வந்தும் நம்மளால எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்க. என்ன இவங்க என் கையை வேற இறுக்கி பிடிச்சி வச்சிருக்காங்க. ச்சே, என்ன இவ உள்ள போவையில தனியா போனா வெளியே வரையில பேக்கோட வர்றா? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. என்ன ஆனந்தி, ஓகே தானே உனக்கு? ஓகேக்கா, கிளம்பலாமா? ஆனந்தி என்னம்மா சொல்ற? நீ போகணும்னு முடிவெடுத்துட்டியா? ஆமாம்மா, பூமாரி அக்கா சொல்றதும் கரெக்டு தான். நான் அங்கே போறேன். ஏய் 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 இருங்க இருங்க, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னா புரியல. எதை பத்தி கேக்குறீங்க? உள்ள போகையில நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். நீ பூமாரி வந்து பேசணும்னு எப்படி வர்றேன்னு சொல்ற? என்ன நடந்துச்சு உள்ள? உங்க அம்மா வேற என்ன உள்ளே விடல. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஒண்ணுமே நடக்கல. அந்த வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க, நான் வர்றேன், அவ்வளோதான். அது எப்படி? இங்க வச்சும் அவ அதை தானே சொன்னா. அப்ப மட்டும் வரமாட்டேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் எப்படி வர்றேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அக்யூரேட்டா தெரியணும். அது தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன ஆனந்தி, என்கிட்டே வா, நான் யாருன்னு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் உங்களால தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. நான் உங்ககிட்ட தான் கடனா காசு கேட்டேன். ஆனால் நீங்கள் தந்திருந்தீங்கன்னா ஒழுங்காக எல்லா பிரச்சனையும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொடுத்த ஐடியாவில் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கு. ஏய் என்ன கடைசியில ஏமலை பழிய தூக்கி போடுற? உங்க வீட்டு தேவைக்கு நீ காசை இது பண்ணினா அதுக்கு நான் என்ன செய்ய முடியுமா? இங்கே பாருங்க, இது பண்ண அது பண்ணன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கிட்ட கோவம் வந்துடும், சொல்லிட்டேன். சரி, இப்போ எதுக்கு இந்த வெட்டி பேச்செல்லாம்? கிளம்பலாமா எப்படி? நான் இங்கே பேசுகிறேன், அவங்க தான் என்னை பேச வைக்கிறாங்க. தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாதீங்க. நல்ல ஆளு தாண்டி நீ. பூமாரி இல்லாதப்ப அக்கா அக்கான்ட்டு என் பின்னாடியே அலைஞ்ச. இப்போ அவள் வந்ததுக்கப்புறம் ஜாலரா தட்டுறியா அவளுக்கு? நடத்துங்க நடத்துங்க. நான்லாம் என்னைக்கு தான் நல்லவளா தெரிய போறேனோ தெரியல உங்க கண்ணுக்கு. அது நீங்கள் நல்லவங்களா மாறுங்க, அப்புறம் தெரிவிங்க. சரி விட ஆனந்தி, எதுக்கு இவ்வளோ பேச்சு? கிளம்பலாமா எப்படி? உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியா? அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரி வா.